ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தேவனுடைய கரத்தினால் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே மறைக்கிறார் என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வருகையை குறித்து சொல்லும்படியாகவும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைத்து வைத்து இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளிலே அவருடைய வார்த்தையை போட்டு இந்த நாட்களிலே பேசுகிறதை இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே இருக்கிற ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியின் அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி சபையை நோக்கி சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே போடுகிறேன். அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சபையாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுடைய உதடுகளிலே தன்னுடைய வார்த்தையை போட்டு இந்த நாட்களிலே கரத்தின் நிழலிலே அவர்களை மறைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டால், அவருக்கு பிரியமானபடி நாங்கள் நடந்து கொள்ளுவோமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் எந்த காரியமும் இந்த நாட்களிலே வாய்க்காது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக கட்டாயமே செய்து முடிப்பார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி தேவன் அழைக்கிற வேளையிலே அந்த அழைப்பை இந்த நாட்களிலே தேவன் அந்த அழைத்தவர் மூலமாய், அதாவது அழைக்கப்பட்ட அந்த சகோதரனோ சகோதரி மூலமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அழைப்பின் தரத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த இடத்திலே சிறுவர், குழந்தை, அதாவது வளர்ந்தவர்கள் என்று இந்த நாட்களிலே பாரபட்சம் அல்ல. ஏனென்றால் வேதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், சாமுவேலை சிறு வயதிலே தேவன் அழைத்திருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, சாமுவேலோடு ஆண்டவர் பேசுகிற வேளையிலே சாமுவேல் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கூட அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே இருந்த அவ்வளவு விவரமில்லாத சிறு குழந்தையாக இந்த நாட்களிலே இருந்தார். ஆனாலும் அவர் கடைசியாக பாருங்கள், ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவராலே இந்த நாட்களில் அங்கீகரிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ சிறியராக இருந்த சாமுவேலை அழைத்தார். அதே வேளையிலே பாருங்கள், வாலிபனாய் இருந்த தாவீதை இந்த நாட்களிலே அழைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், வயசான ஆபிரகாமை இந்த நாட்களிலே அழைத்து தன்னுடைய திட்டத்தை அந்த 25 ஆண்டுகளுக்குள்ளே ஆபிரகாம் மூலமாக இந்த நாட்களை நிறைவேற்றினார். தாவீதை கொண்டு இந்த இளம் வயதிலே பாருங்கள், இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை இந்த நாட்களிலே அங்கே நீக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்படியானால் அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மை மறைக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தின் நிழலிலே மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய கரத்தின் நிழல் என்னோடு இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வரும்படியாகத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் 365 கால் நாட்கள் முழுவதும் அவருடைய கரத்தின் நிழல்
நம்மோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை அங்கே இந்த நாட்களை தியானித்து அந்த வாக்குத்தத்தின்படி நடப்போமா இருந்தால் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் இந்த நாட்கள் நிறைவேற்றுவர்களாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்கூடாதபடி தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த நாட்களில் செயல்படுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.